ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும் உசுப்பேத்துறவன்ட்ட உம்பனும் இருக்கணும்னு சும்மாவா சொல்லுவாங்க. இவங்க கம்முன்னு இல்லாமல் சும்மா வேணுனே வெறுப்பேத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னடா சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம காவேரியே ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்காங்க, யமுனாவை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதாவது இது எப்படி இருக்குது தெரியுமா, கக்கத்தில் தூக்கி சனியனை வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரியே இல்லாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, சொந்த செலவில் இவங்க சூனி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யமுனோட வாழ்க்கைக்காக உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதமான்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கணும் போல். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நானே கடுப்பில் சுற்றிட்டு இருக்கேன், நீ ஏன்டா க்ளோஸ்அப்பில் வந்து மூஞ்ச காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜய் தாங்க. புசுக்குன்னு வந்து பின்னாடி நின்று நீ வந்துட்டு யமுனாவை கன்வின்ஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல, உனக்கு அப்படி தோணும், உன் கெட்ட புத்திக்கு அப்படி தான் தோணும். என்ன துரத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம்னு பார்க்குறியா? வாய்ப்பு இல்லை, காலம் முழுக்க நான் தான் உன்னை டார்ச்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என் அழகு ராட்சசிடி நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் நினைக்கிறாரு. இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை பற்றியே நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழாமல் இருக்கீங்களே, பக்கிகளா எருமைகளா, உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, இப்பெல்லாம் திட்டிட்டே இவங்களுக்கு ரோசம் வந்துருமா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்களே கடுப்பில் இருக்காங்க. குமரன் கால் பண்ணி வெறுப்பேத்துறாரு. ஏமாம்மா இப்படி பண்ணுறீங்க, உசுப்பேத்துற மட்டும் உம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்துற மட்டும் கம்முன்னு இருக்கணும், சும்மாவா சொன்னாங்க? அந்த ஆரம்பத்தில் சொன்ன டைலாக் நம்ம குமரனுக்கு தாங்க. அதாவது ஒரு பக்கம் இவங்க விஜய் வெறுப்பேத்துறாங்க, ஒரு பக்கம் குமரன் வெறுப்பேத்துறாங்க. கடுப்பான நம்ம காவேரி வைமாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு வச்சுட்டாங்க. இதை கங்காட்ட சொல்ல, கங்கா இருந்துட்டு ஃபீல் பண்ணாங்க, பார்த்துக்கலாம் ஏதோ பண்ணுறாளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிவீனுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த யமுனா பக்கி இருக்கே அது பைத்தியக்கார, ஐயோ இது பைத்தியம் இல்லைப்பா, இதை சுற்றி இருக்கவங்கள பைத்தியம்னு நினச்சிட்டு இருக்குப்பா. மேலே பாரு நிலாவில் பாட்டி சுடுறாங்க வடை, நான் போய் எடுத்துட்டு விட்டுமா அப்படிங்குது. ஐய என்னம்மா நீ இப்படி பேசுகிற, அங்கே இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்களா, பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா, நீயும் போறியா கூட ஆட அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஏன்டி என் வாழ்க்கை இந்த அளவுக்கு சூனியை வச்சு தாக்கிவிட்டு நீ வந்து இவ்வளோ பேசுறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னோடய அம்மா இப்படி பேசுகிற, உனக்கு என்னடியே ஆச்சு? ஆமாம் தங்கச்சி இங்கே சாவுக்கிட்ட போயிட்டாங்க, அதனால் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஏங்க? நீங்கள்